அண்மை செய்தி. இந்த ஆண்டு கட்சி சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று தவேக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் இந்த வருடம் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை கழகம் சார்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் யாரும் கட்சி சார்பில் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலானது அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக கரூரில் நிகழ்ந்த சம்பவத்தின் காரணமாக தீபாவளி பண்டிகையை கட்சி சார்பில் யாரும் கொண்டாட வேண்டாம், அடுத்த ஆண்டு கொண்டாடி கொள்ளலாம், பட் இந்த வருடம் கட்சி சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் சென்று பிரச்சாரம் செய்திருந்த போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தான் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு இதன் காரணமாக கட்சி தோழர்கள், தொண்டர்கள் யாரும் இந்த வருடம் தீபாவளியை கொண்டாட வேண்டாம், கரூரில் நிகழ்ந்த எதிர்பாராத சம்பவத்தால் நம்மை விட்டு பிரிந்த நம் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில், அதாவது கட்சி தலைவரின் விஜயின் அறிவுறுத்தலின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். கட்சி சார்பில் இந்த வருடம் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை தமிழக வெற்றி கழகம் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.